இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. திராவிடம் ஒரு சிறுபான்மை கூட்டம், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவருக்காக நடக்கிற ஒரு கட்சின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தோட அந்த முன்னெடுப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் அப்போ நடந்துகிட்ட முன்னெடுப்புகளும் தெரியும். ஆனால் ஹிந்துக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு அப்போ பெருசாக தள்ளிடலை. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து ஹிந்துக்கள் தான். கோயிலுக்கு போகிறவங்க தான் அதிகம். ஏன்னா தமிழ்நாடுன்றது சிம்பிளே கோயில் தான். ஸோ அப்போ கோயிலுக்கு போகிற ஆட்கள் தான் இங்கே அதிகம். ஹிந்துக்கள் கூட எடுத்துக்க வேணாமே, கோயிலுக்கு போகிற ஆட்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அவங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு அரசு கட்சி நடந்துக்கிட்டு, அந்த கட்சி திராவிட பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முன்னாடி இவங்க வேற மாதிரி பொங்கல் கொண்டாடிட்டு, உங்களுக்கு பொங்கல் ஒழுங்காக கொண்டாட மாட்டீங்க, நியூ இயர் ஒழுங்காக கொண்டாட, அதாவது தமிழ் புத்தாண்டு ஒழுங்காக கொண்டாட மாட்டீங்க, அப்புறம் சித்திரை திருவிழா, அப்புறம் இன்னொன்று இருக்குமே, அது பேர் என்னது, முருகனுக்கு ஒரு விழா நடத்துவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தைப்பூசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அவங்க நடத்தவே மாட்டாங்க. அவங்க கருப்பு சட்டையை போட்டு அதுக்கு எதிராக செயல்படுற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் இவங்க தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. எப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதுதான் மேட்ரு. ஆனால் இப்போ இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிறது தான். இவங்க ஒரு சில நேரத்துக்கு பாஜகவும் சரி எதிர்கட்சியான்னு சொல்லி உண்மையை சொல்லுவாங்க. பல போலிகள் இருந்தாலும் ஒரு சில இடத்துல உண்மை வரும். அந்த உண்மையை எடுத்துக்கல அப்படின்னா இது நாள் வரைக்கும் சொன்ன பொய்யோட சேர்ந்து இந்த உண்மையும் கலந்துரும். உண்மை ஒரு சில நேரங்களில் ஓப்பனாக வருதுங்க. அந்த ஓப்பனாக வருதை நீங்கள் கவனிக்காமல் விட்டதுக்கான காரணம் என்னென்னா, பாஜகனாலே பொய் தான் பேசும், அவங்க வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் அவங்களுக்கு ஏற்றி விட்டுருக்கானுங்க. பொய்யை கூட இங்கே வியாபாரம் பண்ணிடுறானுங்க. ஆனால் உண்மையை இங்கே நிலைநாட்டவே முடியல. இந்த 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 நபர் சொன்ன விஷயம் உண்மைதான், கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனால் அதை எனக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்க. சிவகார்த்தின்னு சொல்கிறாப்புல, தமிழுக்காக எடுக்கப்பட்ட படம், திராவிடத்துக்காக, தமிழர் அல்லாதவர்களுக்காக, அவங்க ஆட்சி செய்வதற்காக, அவங்க ஆட்சி இங்கே வேரூண்டி ஊண்டி அப்படியே வலுவாக நிற்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது. நீங்களே தமிழன் கிடையாது. ஸோ அதுவும் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ எத்தனை பேர் அப்படி ஒழிஞ்சிருக்கீங்க? நான் சிம்பிளாக கேட்குறேன், நான் பர்சனலாக குரூப்பில் பேசுனது தான். சிம்பிளாக கேட்குறேன், தமிழர் அல்லாத ஆட்கள் விஜயநகர பேரரசப்போ உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் மோனோபொலி பண்ணி எங்கிட்ட இருந்த நிலத்தை பொறுத்தெல்லாம் பிடுங்கி ஜமீன்தார்கள் வச்சுருந்தாங்க. ஜமீன்தார்கள் அவன் யாருக்கு ஃபேவராக இருக்கணும், அவங்க ஆட்களுக்கு அவங்க எவனா விசுவாசம் தானே அவங்களுக்குலாம் கொடுத்து பிரித்து கொடுத்துட்டீங்க. ஸோ இவங்க எல்லாரும் செல்வ செழிப்பாக உட்காந்துட்டானுங்க. எதற்காக அவங்க தமிழர் அவங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு ரீசன் நான் யோசித்தேன். எதுக்குடா இவங்க மறைக்கிறாங்க? இப்போ நாம் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தமிழன் தான் சொல்லிக்கிறோம். மற்ற ஊரில் இருக்கவங்க பிள்ளை இங்கே வந்து ஒளிஞ்சு பிழைக்க வந்தவங்க பிள்ளை எதுக்கு அவங்களோட அடையாளத்தை மறைக்கிறாங்க? நான் தமிழ்னு சொல்லி தமிழ் நம்மளை விட புலமையாக பேசுகிறானுங்க. நம்மளை விட அதிகமாக தமிழ் பற்றி தெரியுது, வரலாற்று இதிகாசங்கள் எல்லாமே நம்மளோட வைஸாக சொல்கிறானுங்க. ஆனால் தமிழே இல்லை. என்ன தாண்டா விஷயம் அப்படின்னு நம்ம நோண்டும் போது என்ன கிடைக்கிது அப்படின்னா, அவங்க வந்த வழி தப்பு. விஜயநகர பேரரசப்போ உள்ள வந்துட்டாங்க. பூர்வீகமாகவே ஒரு சிலவங்க வந்து இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணிசமாக ஒரு 0.5% 0% இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த விஜயநகர பேரரசப்போ மேஜரான ஆட்கள் இறக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு கிளான்லையும் அரச குடும்பங்கள் வருது, சிறுநில வியாபாரிகள் வராங்க அப்படின்னு வராங்கன்னா எல்லா லைனேஜ்லையும் ஒரு ஒட்டுமொத்த சர்க்காரையும் நடத்தக்கூடிய செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் பேர் தான் எல்லா இடத்துலையும் முக்கியமான பதவிகள்லாம் வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த செக்டாருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். விஜயநகர பேரரசப்போ இங்கே ஒரு சாம்ராஜ்யம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆட்களை வச்சு தானே சாம்ராஜ்யத்தை நடத்த முடியும். வெறும் மக்களை அடிமைகளை வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜயநகர பேரரசு போயிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க போகலை. ஏன் அப்படின்னா, அது வீழ்ச்சி அடைய தொடங்க ஆரம்பிச்சோடனே இவங்க தமிழை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழனு கூட ரொம்ப ஊடுருவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு விஷயம் தெரியும். ஏன்னா என்னைக்காவது தமிழை விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான்னா இங்கே இருக்க நிலப்பரப்புலையும் இங்கே இருக்க வெளுத்துலையும் இங்கே இருக்க தமிழருடைய வளங்களையும் அதிகமாக சுரண்டி தின்னு அதிகமாக கொளுத்தது நாம இல்லை, நம்மளை இங்கே அண்டி பொழைக்க வந்தவங்க தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த உண்மை தெரிஞ்சா நிச்சயம் நீ கொந்தளிப்ப, நிச்சயம் நீ விரட்டி விடுவ. அதற்காகத்தான் தமிழனுக்காக ஒரு அரசியல் வரவிடாம பார்த்துக்கிறானுங்க. இது வந்து இன்செக்யூரிட்டி ஃபீல். அவங்களுக்கு வந்து பயம் இருக்கு. ஒருத்தன் திருடிட்டாங்க, ஒத்துக்கிற இடத்துல தான் ஒத்துக்கலாம், ஆமாங்கன்னு ஒத்துக்கலாம். இவங்க ஒத்துக்கவே முடியாது. இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது அசிங்கம். ஏன்னா இன்னொருத்தனை பேர்ல ஒளிஞ்சுக்கிட்டு, இன்னொருத்தனுடைய சாப்பாடை தின்னுக்கிட்டு, இன்னொருத்தன் குடும்பத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு, அவன் சொத்தையும் அவனுடைய உரிமையும் சுரண்டி தின்னுட்டு இருக்கோம். இது தெரிஞ்சா எவன் ஒத்துப்பான் சொல்லுங்க? அவனால ஒத்துக்க முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல, இங்க இருந்து போகவும் முடியல. அதனாலதான் தமிழன் ஒரு இடமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிங்களத்துல இதான் முடிவு பண்ணாங்க. இலங்கையில இப்போ வரைக்கும் எந்திக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மொத்தமா கொண்டு முடிச்சானுங்க. அதாவது யாரெல்லாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சு எதிர்த்து செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் போர்ன்ற பேர்ல கொலாட்ரல் டேமேஜ் பண்ணிட்டானுங்க. இந்த உணர்வே இப்ப வரமாட்டுதாங்க. அந்த உணர்வு வராது. கொஞ்சம் இருந்தாலும் அது வெளியே சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க.
ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அந்நாட்டின் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புரியுதா உங்களுக்கு? இது இங்க வராதுன்னு நினைக்கிறீங்களா? அங்க சிங்களன்ற போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்க பௌத்த மதத்துக்குள்ள இருக்கவன் யாரு? இங்க இருக்க கண்டிநாயக்கர் கூட்டம் தான். இங்க ஒளிஞ்சுக்கிட்டு தமிழ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க தலைமை பண்புல இருந்து இருக்கவங்க கூட யாரு? தெலுங்கன் தான். சினிமால நடிக்கிற ஒரு கோமாளி கூட தமிழ் இல்ல. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு, சென்னை பொண்ணு எல்லாம் கதறிட்டு இருக்கீங்க, அது கூட தமிழ் கிடையாது. என்னங்கடா எனக்கு புரியல. அப்போ யோசிச்சு பாருங்க, இது மைன்யூட்டான பாலிடிக்ஸ். ஒரு சின்ன நகைக்கடை வியாபாரியா இருக்கட்டும், ஒரு சின்ன பாத்திர கடை வியாபாரியா இருக்கட்டும், அதுல கூட அவங்க ஆட்களை துணிச்சு அவங்க தான் வளரணும்னு முடிவு பண்ணியிருக்கான். ஏன்னா இதுல வளர்ந்தாலும் நாளைக்கு அதுல வளருவோம், அதுல வளர்ந்தா நாளைக்கு இதுல வளருவோம், எப்படியாவது வளர்ந்து வந்துருவானுங்க. தமிழர்கள் அவங்க ஆட்சிக்கு அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க, இல்ல விரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவன் திருட்டு பையன், திருட நினைக்க மாட்டி தானே ஆகணும். அவங்க மாட்டிக்க விரும்பல. அதுக்காக திருடர்களுக்காக உருவாக்கப்பட்ட கழகம் தான் திராவிட கழகம். புரியுதா? சிம்பிள் கான்செப்ட். இது என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விழிப்புணர்வு வரும். இந்த தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு இருக்க கற்பனை கூத்து, கோமாளி கூத்தெல்லாம் நம்பாதீங்க. அவனுங்களுமே இவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு மூடிட்டு உட்காந்துருவானுங்க, யோசிக்க மாட்டானுங்க. அவங்களுக்கு தேவையான பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்றானுங்க. தேவையில்லாதப்போ ஒதுக்கிறானுங்க, அமைதியாக்கிறானுங்க. இது மிகப்பெரிய லாபி. திரும்பவும் சொல்றேன், மிகப்பெரிய லாபி. இந்த லாபியை நான் தொடரணும்னு எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு அவசியம் எதுவும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த மக்களும் நம்ம தமிழ் மக்களும் எல்லாரும் மனித குலம். நம்ம மனித குலத்துக்கே எதிரான ஒரு பாலிடிக்ஸ் உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. ஸோ அது உங்களுக்கு புரியாது. அதுதான் 3ஆம் உலகப் போர். அதில் தெலுங்கன், கன்னட, மலையாளி, துளுக்கன், அந்த இலக்கன், எந்த இலக்கன், கிறிஸ்துவன் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சாக போகிறாங்க. ஒரு வார் நடந்துச்சுன்னா கிறிஸ்துவலை காப்பாற்றுவாங்களா, முஸ்லீம்களை காப்பாற்றுவாங்களா, இந்துக்களை காப்பாற்றுவாங்களா? யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா உங்களுக்கு விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்கணும். அந்த விழிப்புணர்வு மீன்ஸ் என்னன்னா, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும். இந்த போர் நமக்கான போரான்னு தெரியணும். இது நமக்கான போரா? ஸோ தெரியாது. எதுவுமே தெரியலன்னா கொலாட்ரல் டேமேஜ்னா என்னன்னு தேடி பாருங்க. ஸோ அந்த கொலாட்ரல் டேமேஜில் நம்ம இந்த பஸ்மாக்கப்படுவோம், குப்பையாக ஒதுக்கப்படுவோம். இது நடக்கும். இதில் தெலுங்கனுக்கு நடக்குது, கன்னடனுக்கு நடக்குது, மலையாளிங்களுக்கு எல்லாருக்கும் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ தெலுங்கரும் பார்ப்பீங்க, கன்னடரும் பார்ப்பீங்க, முஸ்லீமும் பார்ப்பீங்க, கிறிஸ்டியனும் பார்ப்பீங்க. நமக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஒரு லாபி போயிட்டுருக்கு மனித குலத்துக்கு எதிராக. அது எதுவுமே தெரிஞ்சுக்க விடாமல் சாதியும் மதங்களும் இனங்களும் வேற்றுமைகளையும் ஒற்றுமை இது எதுவுமே வரவிடாமல் பிரித்து விட்டுருக்கானுங்க. இது ஒரு நாள்லாம் ஒன்றும் ஆகாது. போர் வரும்போது நிச்சயமாக ஒன்றும் ஆகலை அப்படின்னா செதஞ்சு சின்னாமனோ ஆக போகிறது தமிழனோ, தெலுங்கனோ, கன்னடனோ, மலையாளியோ கிடையாது, ஒட்டுமொத்த மனித சமூகமும். ஆனால் இதுல மேஜரான பாதிப்பு வரப்போகிறது யாருக்கு அப்படின்னா தமிழனுக்கு தான். இனமே அழிச்சிருவானுங்க. தெரிஞ்சுக்க, இனத்தையே அழிச்சிருவானுங்க. இளைஞர்கள் நடந்தெல்லாம் கம்மி, இங்கே வேற லெவலில் நடக்கும். ஏன்னா எல்லாரும் இவ்வளவு நாள் முகமூடி போட்டு வச்சிருக்கவங்க ஃபுல்லாக உண்மையிலேயே முகத்தை எடுப்பானுங்க. அதாவது அவங்க இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட சிரிச்சு பேசினவன், உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுத்தவன், உங்கள் எச்சி பாத்திரத்தை எடுத்து சாப்பிட்டவன் எல்லாருமே உங்களுக்கு பார்க்குறப்போ உங்கள் ஆள் மாதிரி, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தெரியும். அவனுங்களுக்கு நேரத்துக்காக வெயிட் பண்ணுறானுங்க. இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல மாஸ்க்னு ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. கவின் நடிச்ச படம். அந்த படத்துல இந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த திருடர்கள். அப்போ உங்களுக்கு வேணா நீங்களும் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு தேவையான நாங்கள் திருடிட்டோம், உங்களுக்கு வேணா நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க சொல்லப்போ, சிச்சி நாங்களும் அப்படிலாம் பண்ண மாட்டோம், நீங்க திருடங்கடா, நாங்கள் திருடிங்க கிடையாதுன்னு சொல்லுவானுங்க மக்கள்கள், சாதாரண மக்கள்கள். அப்போ கேமராலாம் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம், நீங்கள் எடுத்தாலும் அது எங்கள் கணக்கில் தான் வரும், அதாவது நீங்கள் திருடினாலும் அது எங்கள் கணக்கில் தான் வரும்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கிடைச்சோடனே குண்டாங்குதிரையாக திருடுவாங்க. சட்டமும் திட்டமும் ஒழுக்கம் நெறிகளும் இல்லைன்னா எல்லாரும் திருடங்க தான். புரியுதா? நல்லவன்றவன் வந்து மாட்டிக்காத வரைக்கும் தான் நல்லவன், மாட்டிக்கிட்டா எல்லாருமே கெட்டவங்க தான். ஸோ இதுதான், அதை தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். அந்த நேரம் வரும், அப்போது உங்கள் முன்னாடி போட்டிருக்க மாஸ்க் எல்லாமே அவிழ்ந்து விழும். அன்னைக்கு தான் பார்ப்பீங்க இவங்க யாரான்றது. இலங்கையில் பார்த்தாங்க மக்கள், இங்கே இன்னும் பார்க்கல, இல்லை பார்ப்பீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ உண்மத்தோட யாரா இருந்தீங்க இவ்வளோ காலம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவனுங்களுக்கு இன்னமும் இருக்குது. அதுக்கு தான் ஒரு கோயில் கட்ட விடாமல் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அதை இன்ன வரைக்கும் எவ்வளோனாலையும் சால்வ் பண்ண முடியல. சிம்பிள் ஒரு கோயில், காந்தாரி அம்மன் கோயிலா? அதானே? புரிஞ்சுக்க உன் இடத்துல பவரும் அதிகாரமும் இல்லை, இப்போவே இல்லை. போர் வரப்போ எவங்கிட்டையுமே அதிகாரம் இல்லை. அப்போது நீ என்ன ஆவன்னு யோசிச்சுப்பாரு. விஷயம் புரியாமல் தெரிஞ்சிட்டு இருக்க, இதோட வீரியம் கொடூரமாக இருக்கும், கருணை கொடூரமாக இருக்கும். நான் ஒரு வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உலகப்போர் நடந்தால் எப்படி நடக்கும்ன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து ஹெட்ஃபோனை போட்டு அமைதியாக கேட்டுப்பார். அதுதான் உன் வீடியோ, உன்னோட எதிர்காலம். சரி,
கமிங் டு பாயிண்ட், இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பண்ணால் ஹிந்தி அரைக்கின்னு மாற்றினாங்க. ஹிந்தி அரைக்கின்னு மாற்றினது யாரா அந்த ஹிந்தி அரைக்கின்னு பார்த்தா இந்திரா காந்தி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி அவங்கள எதிர்த்து பேசுகிற பராசக்தி படம் யாரு கூட கூட்டணி இருக்குன்னா காங்கிரஸோட கூட்டணி இருக்கு. ஆனால் இந்த படம் கூட ரிலீஸ் ஆகுது. ஆனால் யாருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல இல்லை சீரியஸ்லி. என்னடா இது, இந்திரா காந்தி இந்தி அறிக்கைன்னு சொல்லி திட்டி இந்தி காங்கிரஸ் அகெயின்ஸ்டா ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. அந்த படத்தில் இருக்க யார் எடுக்கிறான்னு பார்த்தா திராவிட கழகம் எடுக்குது. திராவிட கழகத்தோட கூட்டணி யாருன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது இது எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். கருமுண்டா, இதுக்கு பேர் பாலிடிக்ஸ். என் பையனே பண்ணிட்டு போயிடுவான். அன்புமணி ராமதாஸ் ரொம்ப என்னமோ பெரிய, ஏன் அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணிட்டார் அந்த வன்னியர் சமூகத்து மக்களுக்கு இது பண்றாரு. இவங்களே வன்னியர்கள் இல்லைன்ற மாதிரி ஒரு கோட்பாடும் போயிட்டு இருக்கு. சார் அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். இவரை புனிதர்னு சொல்றாங்க. இப்போதான் ரீசெண்டாக வந்து இவருக்கு இன்னொரு துணைவி இருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. இத்தனை ஆண்டு காலமா உங்கள்கிட்ட ஒரு பெண்ணோட ஒரு குடும்பத்தோட வாழ்றான்னு சொன்னாரு. ஆனா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. ஏன்னா காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க மதிச்சான மதிக்காட்டின நான் தான் ஆண்டு அனுபவிச்சுட்டேன்ல. இப்போ இளையராஜா அவங்களும் ரஜினி அவங்களும் ஒரு மேடையில பேசினாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது பீரை போட்டு ஒரு போடுற அளப்புற ஞானி, இசை ஞானி, கடவுள் ரேஞ்சில் வச்சிருந்தவரை சப்பையாக்கிட்டாங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் பேர் கெட்டாட்டினா என்ன, நான் முடிச்சுட்டேன். எனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டு அடைஞ்சிட்டேன். அந்த புகழ் பேர் எல்லாம் அடைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ மறந்துடுவேன், நீ போயிட்டு நாளைக்கு மறந்துடுவேன் சொன்னா சொல்லிட்டு போன்னு சொல்றாங்க. இதுதான் உங்க மேல வச்சிருக்க இந்த தலைமைகளோட மரியாதை. உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல. உங்களை ஒரு ஓட்டர்ஸாகவும், உங்களை ஒரு லைக் போடுற ஆட்களாகவும், உங்களை ஒரு தொண்டனாகவும் மட்டும்தான் பார்க்குறாங்க. உங்களை ஒரு வியாபார பொருளை தான் பார்க்குறாங்க. இதில் வன்னியர் என்ன, சத்திரி என்ன, சக்கிலி என்ன, பறை என்ன, பானை என்ன, துளி என்னென்னமோ இருக்குப்பா. என்னென்னமோ இவங்கலாம் என்ன, எல்லாருக்கும் இதே நிலைமை தான். ஏன் மரவன் என்ன, கல்லன் என்ன, அகமுடையார் என்ன, அப்புறம் எங்களை சொல்லலன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு இதே தான். மனிதர்களை பற்றி மனிதர்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிற இந்த ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. அந்த வேட்டை என்னன்னே தெரியல. மனிதர்களுடைய ரத்தத்தை குடிக்கிற வேட்டை நடந்துட்டு இருக்கு. டிராக்குலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கு. நம்ம ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. பல்ல வச்சு கழுத்துல கடிச்சு உறிஞ்சாதான் டிராக்குலான்னு அர்த்தம் இல்லை. உன் உழைப்பை சுரண்டி தின்னாலும், உன் வேலையை சுரண்டி தின்னாலும், உன்னுடைய மரியாதையை சுரண்டி தின்னாலும், உன்னுடைய நிலத்தை சுரண்டி தின்னாலும், உன்னுடைய அனுமதிக்கு விட்ட உனக்குன்னு ஒரு வரையறை இருக்கும்ல, உனக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் அவன் சலுகைகள் அனுபவிச்சுட்டு உனக்கான சலுகைகள் எல்லாத்தையுமே உறிஞ்சு திங்கிறான்னா அவன் ஒரு டிராக்குலா தானே. ஸோ அதுதான் சொல்கிறோம். இன்டெரக்டாக அவனுங்க டிராக்குலான்னு சொல்லிக்கிறானுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? டிராக்குலாலாம் ஃபேண்டசி கதை, இதெல்லாம் கான்ஸ்பிரசி. இப்படியே பேசிட்டே இருக்கு. ஒன்றத்துக்குள்ளலாம் போ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தாவேக்காலையா சேர்றதா, டிஎம்கேல சேர்றதா, அதிமுகவா? தாவேக்கா திமுகவா? ஓகே, திமுகவா அதிமுகவா? ராமதாஸ் பெரியவர், அரசியல் பெரியவர். வயசானவங்கலாம் பெரியவர்னா இப்போ அதான் பெரியாரே தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம தள்ள கட்டுறாங்க. ஒருத்தர் அப்பான்னு ஒன்று இருக்காரு. உண்மையிலே எனக்கு இருக்க ஆதங்கத்தோட நான் உண்மையிலே ஹானஸ்ட்டாக எனக்கு மட்டும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பேசினாலும் ஓகே, உனக்கு ஃப்ரீடம் இருக்குப்பா, உனக்கு மனசில் இருக்கிறது உண்மையிலே வெளிப்படையாக பேசணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசின வீடியோ இந்தியா லெவலில் இல்லை, வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் இருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து. Who is this guy?